இயல்பாகவே இது என்ன மனசாட்சியில எழுதப்பட்டவர்கள் அப்படி வாழ்ந்தார்கள், அப்படி நடந்தார்கள். அவர்களை சகோதரர்களாய் சகோதரிகளை அவர்கள் பாவிக்கல, அப்பாவாவே ட்ரீட் பண்ணுவாங்க. அப்பா அம்மா வயசாயிடுச்சு போயிட்டாங்கன்னா இவங்க தான் எல்லாம் இவங்களுக்கு தெரியாம ஒரு திருமணம் தான் இவங்க தான் ஃபர்ஸ்ட். இப்படி என்ன செய்தது? பாரம்பரியங்கள், குடும்பங்கள் கட்டப்பட்டு. அப்ப இந்த வேதம் அழகா சொல்லி கொடுக்குது எப்படியெல்லாம் குடும்பத்தை பார்க்கணும், எப்படியெல்லாம் சகோதர சகோதரிகளை கவனிக்கணும். கவனிச்சா அவங்கள நல்லா பார்த்துப்பாங்களா? அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. தாவீது வீட்டில் எல்லா பிள்ளையும் வளர்த்தாரு. அவர் ஒன்றுக்கு ஒன்று முரண்பாடாக தான் இருந்தது. அவருக்கு இருந்த பிள்ளையெல்லாம் ஒன்னோட ஒன்று அடிச்சுக்கிட்டு தான் இருந்தது. அப்சலோம் ஒரு கதை, அம்னோன் ஒரு கதை, சாலமோன் வேற மாதிரி, இப்படி அநேகர் ஒருத்தர் அடிச்சுக்கிட்டு தான் இருந்தது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அப்ப இங்கே பார்க்கிறோம், வேதம் ஒற்றுமையா இருக்க சொல்லி கொடுக்கும், குடும்பங்கள்ல ஒரு மனம் இருக்க வேண்டும் என்று சொல்லி கொடுக்கும். அது மாத்திரமல்ல, குடும்பத்துல தேவனை அறிவிக்க வேண்டும் என்று வேதம் சொல்லிக் கொடுக்கும். ஆனா அந்த வேதத்தை இவர்கள் என்ன செய்தார்கள்? கொஞ்ச நாள் போக 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 அந்நிய காரியமாயிருந்தாங்க. சொத்துக்காக அடிச்சுக்கிற வாழ்க்கை வந்துடுச்சு. ஒருத்தர் முன்னேறினா இன்னொருத்தரை எடுத்து விடுங்கிற ஒரு மனிதாபிமானமற்ற மனிதர்கள் உருவாக ஆரம்பிச்சிட்டாங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இப்படி என்ன செய்கிறது? ஒரு புறத்துல பிசாசு போராடுகிறார் குடும்பங்களை அழிக்க, ஒரு புறத்துல தேவன் போராடுகிறார் குடும்பங்கள் தழைக்க. ரெண்டு மத்தியில் இருக்கிற நாம் இந்த நாளில் நாம் என்ன செய்வோம்? நம்ம குடும்பத்தில் வேண்டிய அளவு அன்பு செலுத்துவோம், கர்த்தரோட அன்பை காண்பிப்போம். அந்த அன்பு என்ன செய்யும்? ஒரு நாள் அவர்களை மாற்றும். அதுக்காக அவங்கள்ட்ட ரொம்ப உறவாடிடாதீங்க. அன்பு செலுத்த சொன்னாங்க, அதனால் நான் அன்பு தான் காட்டுறேன்னு போய் உறவாடிடாதீங்க. மந்திரம் போகிறாங்க, தந்திரம் போகிறாங்களா, வைக்கிற இடத்துல வைங்க. வந்துட்டாங்களா, வாங்க உட்காருங்க, நீங்கள் போய் அங்கே ஓட்டிக்காதீங்க. அதான் பிரச்சனை. நாம் அநேகர் யாரும் தேவன் சொல்கிறத புரிஞ்சுக்கிறது இல்லை. தேவன் பிலேயாமோடு ஒரு குரூப்பை உட்கார வைக்கல. பிலேயாம் என்ன செய்தார்? தண்டித்தார். அவர் வேலை அவர் உடனே பிலேயாமுக்கு அந்த பிரச்சனை உண்டாகாவிட்டாலும் பிற்காலங்களில் பிலேயாமுடைய முடிவு பரிதாபமாயிருக்கும். ஏன்னா மந்திரவாதினா மந்திரவாதி தான், கடைசி வரைக்கும் அவன் மந்திரவாதி தான். அவன் தந்திரம் வெளிப்படும். அவனுக்கும் தேவனுக்கும் சம்பந்தமே கிடையாது. அவன் நோக்கம் வேற, தெய்வ ஜனங்களை அழிக்கிறதே அவன் நோக்கம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அப்படியே என்ன செய்தார்கள்? எல்லா விதத்திலும் தேவன் அழகாய் குடும்பத்தில் எப்படி இருக்கணும்னு சொல்லி கொடுத்தார். அது மாத்திரமல்ல, சொத்தை எப்படி பிரித்து கொடுக்கணும்னு சொல்லி கொடுத்தார். அது மாத்திரமல்ல, குடும்பத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி கொடுத்தார். வீட்டை எப்படியெல்லாம் சுத்தமாக வைக்கணும்னு சொல்லி கொடுத்தார். எல்லாவற்றையும் அழகாய் நேர்த்தியாய் இந்த பிரமாணங்களும் கற்பனைகளும் கட்டளைகளும் தேவ பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுத்தது என்று நாம் வேதத்தை வாசிக்கிறோம். இது எல்லாமே என்னன்னா, பழைய ஏற்பாட்டில் நடந்த அத்தனையும் சரீரத்துக்கு அடுத்தது. அதனால தான் என்ன சொல்றார் வேதம் சொல்கிறது? பழைய ஏற்பாடு பூரணமாக்கப்படாத ஊழியம். ஒருவேளை அதற்காக அநேகர் பிரயாசப்பட்டாங்க, அநேகர் அதை பின்பற்றினார்கள், நியாயப்பிரமாணத்தை கடைபிடிக்க வேண்டும் என்று அநேகர் அதில் தங்களை என்ன செஞ்சாங்க? அதை தங்களை அர்ப்பணித்தார்கள். இஸ்ரவேல் ஜனங்களும் யூதர்களும் அதற்கு தங்களை அர்ப்பணித்தார்கள். எங்க போனாலும் பிரமாணத்தை அவர்கள் கை கொண்டதை நம் வேதத்தில் வாசிக்கிறோம். தானியேல் கொண்டு போய் பாபிலோன்ல சிறைப்பிடிச்சிட்டு போனாலும் அங்கே போய் அவரோட பிரமாணத்தை அவர் விடலை. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அங்கே போனோடனே விக்கிரகங்களுக்கு படைத்த எல்லாம் வருது, விருந்து தான், எல்லாருக்கும் விருந்து, நல்ல சாப்பாடு. என்ன பெரிய விக்கிரகத்தை படைச்சா என்ன எடுப்பதுன்னு சாப்பிடணும். என்ன பண்ணாரு? அது வேணான்னு சொல்லி இன்னைக்கு வெறும் பருப்பு விலைக்கறியும் பிரமாணத்தை, அப்பையும் பிரமாணத்தை கைக்குள்ள போராடினார்கள். பேதுரு காலம் வரைக்கும் அதை போராடினாங்க. பேதுரு சொல்லுகிறார், தீட்டு உள்ளதும் அருவருப்பானது வந்து என்னுடைய வாய்க்குள்ள போனதில்லை என்றார். ஆண்டவர் ஒரு கூட்டை காண்பிக்கிறார். அதுல எல்லா மிருக ஜீவங்கள், தீட்டுள்ள எல்லாம் இருக்கு. பாம்பு, பல்லி, ஓனம், அந்த கூட்டுல எல்லாம் இருக்கு. அடித்து புசியின் சத்தம் மட்டும் கேட்குது. பேதுரு என்ன சொல்றாரு? தீட்டுள்ளதும்
அருவருப்பானது ஒன்றும் எனக்குள்ள போனதில்லை. இதை போய் காமிக்கணும். இப்போ தேவன் சொல்றார், தேவன் சுத்தமாக்கினவைகளை நீ தீட்டாக எண்ணார். இதை வச்சு என்ன பண்ணாங்கன்னா, இது தேவன் சொன்ன அர்த்தம் வேற. தேவன் எதுக்கு காண்பித்தார், எதுக்கு சொன்னார்னா, புறஜாதிகளை பேதுரு அருவருத்தார். பேதுருக்கு புறஜாதிகள்னா பிடிக்கல. யூதர்கள்னா தான் அவருக்கு யூதர்கிட்ட போய் சத்தியம் சொன்ன அளவுக்கு அவர் புறஜாதிகள்கிட்ட போல. அப்ப என்ன செய்றார், தேவன் அவருக்கு புறஜாதிகளுக்கும் சத்தியம் அறிவிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி கொடுக்கிறதுக்காக இந்த தரிசனத்தை காண்பிக்கிறார். அடித்து பூசினி இவர் என்ன பண்றாரு, இதெல்லாம் வாய்க்குள்ள போனதில்லை. அப்ப ஆண்டவர் சொல்றார், தேவன் சுத்தமாக்கிட்டேன், நீ தீட்டா இல்லாத சொல்லிட்டு இருக்கும்போதே ஒரு சத்தம் வருகிறது. என்ன செய்யறாங்க, புறஜாதிகள் மத்தியிலே ஊழியம் செய்யும்படி கொர்நேலியோட வீட்டுக்கு பேதுருவை அழைக்க வந்தார். அதையும் தேவன் முன்னாடியே சொல்லிட்டார், நான் என்ன செய்வேன், அங்கே ஒரு மனிதன் இருக்கிறவன் வீட்டில் போய் நீ பிரசவம் பண்ணு. அதுக்கு தான் இந்த போராட்டம். போலாமா போலாமா வேணாமா, போலாமா வேணாமா, பேதுருக்கு டைலம். ஆண்டவர் சார் இப்போ போனார், பிரசங்கம் பண்ணார். பிரசங்கம் பண்ணோன்னு எல்லாம் ஞானஸ்நானத்துக்கு ஒப்பு கொடுத்தாங்க. ஞானஸ்நானம் எடுக்கலை. ஆனால் தேவன் என்ன செய்தார், அந்த கொர்நேலியு வீட்டார் ஒவ்வொருவரையும் அபிஷேகத்தால் நிரப்பினார். இப்போ என்ன அர்த்தம், அன்றைக்கு நடந்ததெல்லாம் சரீரம் பாதுகாக்கப்படுகிறதற்காக கொடுக்கப்பட்ட கட்டளைகள். புதிய ஏற்பாட்டில் நடக்கிறதெல்லாம் சாப்பாட்டுக்கு அடுத்ததல்ல. தேவனுடைய ராஜ்யம் வெறும் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது தேவனுடைய சந்தோஷம், பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற சந்தோஷம், நீதி. இதுதான் என்னது, பரலோக ராஜ்யம். பரலோக ராஜ்யம் வெறும் புசிப்பு குடிப்பு கிடையாது. பரலோக ராஜ்யத்தில் என்னங்க பண்ண, நல்லா பிரியாணி சாப்பிடுறது. அங்கே என்ன கிடையாது, புசிப்பே கிடையாது, நல்ல வேலை, நமக்கு சமையலே கிடையாது. லேடிஸ்க்கெல்லாம் ரொம்ப சந்தோஷம், இப்போ இருக்க ஜென்ஸுக்கும் ரொம்ப சந்தோஷம். அங்கே என்ன கிடையாது, சமையல் வேலையே கிடையாது. அங்கே போனால் நமக்கு என்ன கொடுக்கப்படுகிறது, சாப்பாடெல்லாம் இல்லை, வெறும் துதி ஆராதனை தான். அங்கே ஒன்றும் கிடையாது. அங்கே தேவனை துதிக்கிறது, ஆராதிக்கிறது, தேவனுக்குள் மகிழ்ச்சியாக இருக்கிறதுமே நமக்கு கொடுக்கப்பட்ட வேலையாக இருக்கு. இப்படிப்பட்ட வாழ்க்கைக்கு நம்ம அழைத்திருக்கிறார். அதனால் இந்த கற்பனைகள் கட்டளைகளை இன்னும் கற்றுக்கொள், நிறைய இருக்குது. நம்ம குடும்பத்துக்கு வச்சது மாத்திரம் சொல்லியிருக்கேன். அரசாங்கத்தில் எப்படி நடந்துக்கணும் கூட சொல்லியிருக்காரு. ஒரு அரசாங்கம்னா ஒரு ராஜா சொன்னால் என்ன செய்யணும், நோ என்ட்ரினா நோ என்ட்ரி தான், போகக்கூடாதுன்னா போகக்கூடாது தான். நம்ம ஆளுங்க எப்படி போவாங்க, நோ என்ட்ரினா நோ என்ட்ரியில் தான் போவாங்க. இதில் தான் போக பிடிக்கும், நோ என்ட்ரி போர்ட் போட்டால் தான் உள்ளே போக பிடிக்கும். நோ பார்க்கிங்னா அங்கே தான் பார்க் பண்ண பிடிக்கும். அப்படியே பார்த்துட்டே இருப்பாங்க, வந்துடுறாங்களா வந்துடுறாங்க. நோ பார்க்கிங்கில் நிறுத்திட்டு வந்துடுறாங்களா வந்து பிடிச்சா, இப்போல்லாம் முந்தி மாதிரி இல்லை, நிறைய போடுறாங்க ஃபைன். 1000, 1500, 2000 நிறைய ஃபைன் போடுறாங்க. அப்போ என்னது, நோ என்ட்ரி நோ பார்க்கிங் இதில் எல்லாம் போய் நிறுத்துறது நமக்கு வேலை இல்லை. வேதம் சொல்லுகிறபடி கவர்மெண்ட்டை நாம் என்ன செய்யணும், எல்லா விதத்திலும் கனப்படுத்த வேண்டும். கவர்மெண்ட் ரூல்ஸை நாம் என்ன பண்ணோம், கடைபிடிக்க வேண்டும். அதே நேரத்தில் தேவனுக்கு விரோதமான கவர்மெண்ட் ரூலாக இருந்தால் அதை நாம் எதிர்த்து நிற்கணும். அதை மாத்திரம் நாம் இருக்கிறது புறஜாதி தேசம். திடீர்னு வந்து நீ இயேசு சொல்லக்கூடாதுன்னு, சர்ச்சு நடத்தக்கூடாதுன்னு, பைபிள் எடுக்கக்கூடாதுன்னு, உடனே நான் கவர்மெண்ட்டுக்கு கீழ்ப்படுறதெல்லாம் சொல்லக்கூடாது. என்ன செய்யணும், கர்த்தருக்கு தான் ஃபஸ்ட்டு, அவரோட கவர்மெண்ட் தான் நிலைத்திருக்கும். இந்த கவர்மெண்ட் எல்லாம் தேவன் ஏற்படுத்துறது. ஆனால் இங்கே இருக்கிற வரைக்கும் அதை ஃபாலோ பண்ணணும். டேக்ஸ் கட்டணுமா கட்டிடணும், நம்ம கட்ட வேண்டியதெல்லாம் கரெக்டாக கட்டிடணும். வரி எல்லாத்துலேயும், சம்பள வரி எல்லாத்துலேயும் இருக்குது. இப்போ டேக்ஸ், வீட்டு வரி, தண்ணி வரி, எல்லா வரியும் கட்டிடணும். எல்லாத்தையும் கட்டி கவர்மெண்ட்டுக்கு உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். எதையும் பணத்தை மறைச்சி கருப்பு பணம் சிகப்பு பணம்லாம் வச்சக்கூடாது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அப்படி இருக்கிற வாழ்க்கையை தான் தேவன் விரும்புகிறார். இப்போ இந்த நாளிலே தேவன் நமக்கு நிறைய காரியங்களை சொல்லி கொடுத்துருக்கிறார். நான் இன்னும் சொல்லலாம், சொல்லிக்கிட்டே போயிட்டே இருக்கலாம், நிறைய இருக்குது. ஆனால் அதையெல்லாம் கற்றுக்கொள்ள நமக்கு
ஞாபகம் இருக்கணும். அதனால தான் இதோட நிறுத்துறேன். கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு பேசின இந்த வார்த்தைகளின்படி கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அவருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழும்படி இந்த வேத பொக்கிஷத்துல இருந்து நம்ம அநேக காரியங்களை புரிஞ்சுக்கணும். எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் தான் கற்றுக்கிட்டு வரோம். தனித்தனியாக தான் கற்றுக்கல, இன்னும் ஃபுல்லாக கற்றுக்கல. ஒன்று ஒன்று எடுத்தால் அதில் அநேக ரகசியங்கள் இருக்கிறது, அநேக மறைப்பொருள்கள் இருக்கிறது. சில வேளைகளில் இது ஏன் நடந்ததுன்னே தெரியாது. தேவன் தான் அழைத்தார் மோசேயை. எத்தனை பேர் அந்த பகுதி படிக்கும்போது யோசிச்சிருப்பீங்கன்னு தெரியாது. நான் நிறைய தடவை யோசிச்சிருக்கேன். தேவன் தான் நான் அழைத்த ஊழியத்துக்கு வான்னு கூப்பிட்டார். முச்செடியில் தரிசனமானார், அழைச்சிட்டாரு. இப்போ ஊழியத்துக்கு வந்தோடனே தேவன் மோசே என்ன பண்ண பார்க்குறாரு? கொல்ல பார்த்தார்னு எழுதியிருக்கும். எத்தனை பேர் இதை படிச்சிருக்கீங்கன்னு தெரியும். யாத்திராகமத்தின் புஸ்தகத்தில் வீட்டில் போய் 3, 4, 5, 6 அந்த பகுதிகளை வாசிப்பார். மோசேயை தேவன் கொல்ல பார்த்தார், அழைச்சது அவர் தான். முச்செடியில் தரிசனமானது அவர் தான். உன்னை கொண்டு நான் எகிப்தை விடுதலையாக்குவேன்னு சொன்னது அவர் தான். ஏன் இப்படி ஒரு காரியத்தை செய்ய சொன்னார்? ஏன் இதற்காக அவரை கொல்ல பார்த்தார் என்று சொல்லி நாம் அதை பார்த்தோன்னா அதில் அநேக ரகசியங்களை இப்போ அதெல்லாம் எடுக்கல. நீங்கள் போய் செக் பண்ணிவிட்டு படித்து பார்த்துட்டு முதல்ல உங்களுக்கு புரியுதான்னு பார்த்துட்டு அப்புறம் அடுத்த வாரம் பார்க்கலாம், அடுத்த தடவை வரும்போது பார்க்கலாம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு சொல்லு. அப்போ தேவன் தாமே நம்மோடு கூட இருக்கிறார். சில மறைப்பொருள்கள், சில ரகசியங்கள், நமக்கு தெரியாத அநேக காரியங்கள் வேதத்தில் இருக்கிறது. எல்லாம் புரிந்து கொள்ள பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கிருபை தர ஒப்புக்கொடுப்போம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.